இஸ்லாத்தின் இரண்டாம் தூணான தொழுகை ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. மறுமை நாளில் அடியானிடம் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். தொழுகையை விடுவது ஒருவரை இறை நிராகரிப்புக்கு நெருக்கமாக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார்கள். மறுமையில் நரகவாசிகளிடம் உங்களை நரகத்திற்கு கொண்டு வந்தது எது என்று கேட்கப்படும் போது அவர்கள் கூறும் முதல் பதில், நாங்கள் தொழுபவர்களில் ஒருவராக இருக்கவில்லை என்று கூறுவார்கள். தொழுகையை பேணி நடப்பவருக்கு அது மறுமையில் ஒளியாகவும் அத்தாட்சியாகவும் இருக்கும். ஆனால் அதை பேணாதவர்களுக்கு மறுமையில் எந்த ஒளியும் இருக்காது. அவர்கள் கொடியவர்களுடன் எழுப்பப்படுவார்கள். எனவே இதுவரை தொழுகையில் அலட்சியமாக இருந்தவர்கள் உண்மையான மனதுடன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கூறி இன்றைய பொழுதிலிருந்தே ஒரு புதிய ஆரம்பத்தை செய்ய வேண்டும். ஒரு நேர தொழுகையை கூட விடாமல் கடைபிடிப்பது நம் வாழ்விலும் மறுமையிலும் எல்லையற்ற அமைதியையும் வெற்றியையும் தரும். அல்லாஹ் நம் அனைவரையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.